இங்க ஒரு வயசானவர் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான குழிக்குள்ள தவறி விழுந்துடுறாரு. இவரோட சொந்தக்காரங்களோ அந்த குழிய தவிர எங்க பார்த்தாலும் அவரை தேடுறாங்க. அந்த பெரியவரோ வாய் பேச முடியாதவரு, அதனால அவரால் சத்தமும் போட முடியாது. அந்த குழிக்குள்ள இவருக்கு தொலைஞ்சு போன செயின் கிடைக்குது. அதுல இவரோட இறந்து போன ஒய்ஃபோட போட்டோ இருக்கு. இந்த பெரியவருக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த போட்டோவை பாக்குறப்ப மேல இருந்து பண்ணு வந்து விழுகுது. அந்த பண்ணை சாப்பிடுறப்ப அவருக்கு விக்கல் எடுக்குது. மறுபடியும் அந்த போட்டோ பாக்குறாரு, மேல இருந்து வாட்டர் கேன் வந்து விழுகுது. பக்கத்து வீட்டு சின்ன பையன் தான் விளையாட்டுத்தனமா அதெல்லாம் தூக்கி அந்த குழிக்குள்ள போடுறான். வெயில் அடிக்குதுன்னு அந்த போட்டோவை பாக்குறாரு. அந்த சின்ன பையன் குச்சை தள்ளி விட அது இந்த குழி மேல விழுந்து அந்த வெயில மறைச்சிடுது. அந்த குச்சை பார்த்ததும் இவருக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த குச்சை கல்ல வச்சு அடிச்சு அந்த குழிக்குள்ள விழ வைக்க பாக்குறாரு. இவர்கிட்ட கல்லு முடிஞ்சு போக அந்த போட்டோவை பாக்குறாரு. மேல இருக்கிற காக்கா ஒரு கல்ல தள்ளி விடுது. அந்த கல்ல வச்சு அந்த குச்சை அடிக்கிறாரு. இவரு நினைச்ச மாதிரி அந்த குச்சி குழிக்குள்ள விழுந்துடுது. அந்த குச்சை உடைச்சி படி செஞ்சு அதுல மேல ஏறி வராரு. மேல வரப்ப மழை பெஞ்சி வலிக்கி விட்டு மறுபடியும் அந்த குழிக்குள்ளேயே விழுந்துடுறாரு. இந்த தடவை அவருக்கு பலமா அடிபட்டுடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அந்த போட்டோவை பாக்குறாரு. இப்ப மழை அதிகமா பெஞ்சி அந்த தண்ணி எல்லாம் குழிக்குள்ள வந்து நொம்ப ஆரம்பிக்குது. அந்த குழி ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சதும் அதுல நீச்சல் அடிச்சு வெளியில வந்து தப்பிச்சிடுறாரு.